அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். நாங்கள் இன்றைய தினம் தரம் 3க்கான 8வது மாதிரி பரீட்சையின் 3ஆம் பக்க வினாவிலிருந்து விடை காணும் விளக்கங்கள் அணுக இருக்கின்றோம். எல்லா மாணவர்களும் உரிய பக்கத்தை பிரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். நான் இப்பொழுது பரீட்சை தாளை காண்பித்து உங்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்க இருக்கின்றேன். நீங்கள் எவ்வளவுக்கு அக்கறையோடு பரீட்சை தாளை பின்பற்றுகிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நன்மை உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நான் இந்த கேள்விகளுக்கு விடை காணும் விளக்கங்கள் தருகின்றேன், அவதானியுங்கள். பத்தாவது வினா, குளிர்பான போத்தலில் சிவப்பு வட்ட நிற குறியீட்டின் கருத்து யாது? நீங்க இப்ப கடைகள்ல போய் குளிர்பான போத்தல்கள் வாங்கியிருப்பீர்கள். அதுல இனிப்பு சுவையுடைய குளிர்பானங்கள் இருக்கும். அந்த இனிப்பிலையும் அதிக அளவு நடுத்தரமானது, மிக குறைவானது, சாதாரணமானது என பல தரங்கள் இருக்கின்றன. அதாவது சீனி கலந்துள்ள அளவுகள். அதிக அளவு சீனி கலந்திருந்தால் அங்க உள்ள வட்ட அடையாளத்துல சிவப்பு நிறமாக இருக்கும். சாதாரணமாக இருந்தால் மஞ்சளாக இருக்கும், குறைவாக இருந்தால் பச்சையாக இருக்கும். இங்க கேட்கப்படுறது குளிர்பான போத்தலில் சிவப்பு வட்ட நிற குறியீட்டின் கருத்து என்று கேட்கப்படுகின்றது. அப்ப அதிக அளவு சீனி சேர்க்கப்பட்டது என்பது அதற்கான விடை. இனி நாங்கள் 11வது வினாவை பார்ப்போம். விவசாயியின் நண்பன் மண்ணினில் இருக்கும் தோலால் சுவாசிக்கும். விவசாயி என்பவன் கமத்தொழில் செய்பவன். அதாவது செடி கொடி போன்ற மர பயிர்களை நாட்டி அதில இருந்து பயன் பெறுபவன். அப்ப விவசாயி ஒரு கடின உழைப்பாளி. அப்ப அவனுக்கு தன்னுடைய விவசாயத்துக்கு சாதகமாக இருப்பதெல்லாம் நட்புள்ளதாகவும், தன்னுடைய விவசாயத்துக்கு எதிராக இருப்பதெல்லாம் பகை, அவனுக்கு பகையானதும் கருதப்படும். சில பிராணிகள் அவனுக்கு அவன் செய்கிற தொழிலுக்கு இடையூறாக அமைகின்றது. அப்படி அமைவதை அவன் தனது விரோதியாக கணித்து அவற்றை அழிக்கிறதுக்கு கூடி முற்படுவான், அவற்றை இல்லாமல் பண்ணுவதற்கு. அவனுக்கு சாதகமாக இருக்கிற பிராணிகளுக்கு அவன் அதற்கு இன்னும் அனுகூலமாக பல காரியங்களை செய்வதற்கு முற்படுவான். அப்ப இங்க கேட்கப்படுது விவசாயியின் நண்பன். ஆனா அந்த நண்பனை பற்றி பிறகு சொல்லப்படுகின்றது. மண்ணினுள் இருக்கும், மண்ணுக்கு இருக்குமாம், தோலால் சுவாசிக்குமாம். அப்ப நாங்கள் எல்லாம் நுரையீரலால் தான் சுவாசிக்கின்றோம். இது தோலால் சுவாசிக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. மீன்கள் எல்லாம் வாயில நீரை எடுத்து அதற்கு காதால தான் சுவாசித்து போட்டு வழியில விடுகிறது. அப்படி ஒவ்வொரு விதமாக சுவாசிக்கின்ற போது இது தோலால் சுவாசிக்கின்றது என்று சொல்லப்பட்டுள்ளது. அது எது என்றால் மண்புழு. அது மண்ணுக்களை துளைகள் போட்டுக்கொண்டு மண்ணை உண்டு வாழ்வது. மண்ணை உண்டு அதில் உள்ள சத்துக்களை இன்னொரு சத்தாக மாற்றி கனிவுப்புக்களை ஊற்றி மண்ணை வளமாக்கி
விவசாயிக்கு உதவி செய்கின்றது. அது மட்டுமல்ல, மண்ணுக்குள்ள துளைகள் இடுகின்ற போது அந்த மண்ணீர் மண்வழி பெருகுவதற்கும் உதவியாக இருக்கின்றது. மண்ணீர் என்பது மண்ணோடு சேர்ந்திருக்கிற நீர், மண்வழி என்பது மண்ணோடு சேர்ந்திருக்கிற காற்று. இது கூடினால் தாவர செடியின் வேர்களுக்கு நன்மை. அதாவது வேர்கள் தண்ணீரை இழுக்கின்றன, தாவரங்கள்ல வேர்களும் சுவாசிக்கின்றன. அப்ப தாவரத்தின் முழு பாகத்திலேயுமே சுவாசம் நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. அப்ப வேர்களும் சுவாசிப்பதற்கு இந்த மண்ணுக்கு இருக்கிற காற்று உதவி செய்கின்றது. உயிருள்ள எந்த ஒரு உயிரினமும் சுவாசத்தை செய்யும். அதாவது காற்றை உள்ளுக்கு எடுத்து அதில் இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு தண்ணீரிலிருந்து மீதமாகின்ற கழிவ கார்பனீர் ஆக்சைடை அந்த தான் இழுத்த காற்றோடு சேர்த்து விடுவதுதான் சுவாசம் எனப்படும். இப்ப நாங்க சுவாசிப்பது உங்களுக்கு தெரியும். நாங்களாக செய்வதில்லை, அது தன்னிச்சையாக நடக்குது. அது உயிர்ப்பு நடவடிக்கை. அதாவது சுவாசித்தல், தத்தோட்டமிடம் பெறுதல், இறப்பை வேலை செய்தல் என்று உடல்ல பல உறுப்புகள் வேலை செய்வது நாங்கள் செய்வதல்ல, தானாக நடக்குது, தன்னிச்சையாக நடக்குது. சரிவில்லைகள். அப்ப மண்ணுக்கு இருந்து சுவாசத்தை நடத்தி கொண்டு தோலால விவசாயிக்கு நன்மை செய்கிற விவசாயி நண்பன் என கூறப்பட்டுவது மண்புழு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றிக்கு உதாரணம் கூறலாம். சிறந்த காவற்காரன் மோப்ப சக்தி கூடியவன். மோப்ப சக்தி என்பது மணப்பது. இதுல உள்ள விடைகள்ல நாய்தான் மோப்ப சக்தி அதிகமானது. பூனையிலும் எல்லா உயிரினத்துக்குமே மோப்ப சக்தி இருக்கும். ஏனென்றால் அதன் புலன் உணர்வுகள்ல அதுவும் ஒன்றும். ஆனா சிலருக்கு கூட, சிலருக்கு குறைவு. இப்ப எங்களுக்கு எல்லாம் இருக்கின்றன புலன் உணர்வுல மோப்ப சக்தி. ஆனா எங்களுக்கு குறைவாக இருக்கின்றது. நாய்க்கு அதிகமாக இருக்கின்றது. எந்த ஒரு மனத்தையும் நுகர்ந்து பிடிக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு கூட இருக்கின்றது. பூனைக்கும் இருக்கின்றது, ஆனா குறைவு. அப்ப இதுல அதிக அளவில் மோப்ப சக்தி உள்ளதும் சிறந்த காவற்காரன். ஏன்னா அந்த மோப்ப சக்தி இருக்கிறதால மெல்லிய சத்தமும் அதற்கு பெரிதாக கேட்பதால வீடுகள்ல ஏதாவது வித்தியாசமானவர்கள் அங்க நடமாடுகின்ற போது அதற்கு அந்த மனத்தாலேயே பிடித்து சத்தத்தால துல்லியமா கேட்டு, காதம் துல்லியமா கேட்கும். கேட்டு அந்த வந்தவர்களை எதிர்த்து குரல் கொடுக்கும். அது குறைத்தல். அப்ப அது வீட்டில இருக்கிறவர்களுக்கு தெரியும், யாரோ எங்களுக்கு அந்நியர் எங்கள் வீட்டுக்குள் நுழைகிறார்கள் என்று. அப்ப அது சிறந்த காவற்காரர். நன்றிக்கு உதாரணம் கூறலாம். அதாவது நாய் மனிதரை அண்டி வாழுகின்ற பிராணி, மனிதரோட மிக அந்யோன்யமாக இருப்பதால அது மனிதர் மேல் மிகுந்த அன்பாக இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், மனிதர் நாயிடமிருந்து பயன்பெறுவதாலும் நாய் தங்களுக்கு நல்ல சிறந்த காவற்காரனாக இருப்பதாலும் நாய் மீது பாசமாக, பரிவாக, அன்பாக இருப்பார்கள். அப்ப நாயும் அதற்கு மாறாக மனிதர் தனக்கு உணவளிப்பதாலும் பாதுகாப்பு அளிப்பதாலும் தனக்கு இடம் வழங்கி பாதுகாப்பளித்து உணவளித்து தன்னை அதாவது பாராட்டி, எப்படி பாராட்டி, அது காரியம் செய்த உடனே அந்த உடம்பில தட்டி உற்சாகப்படுத்துதல், அப்படி எல்லாம் செய்கிற போது நன்றி மனிதரோடு நாய் மனிதரோடு நன்றி உள்ளதாக இருக்கின்றது. அப்ப அதற்கான விடை நாய் ஆகும். இனி அடுத்த படத்தை பார்ப்போம். படத்திற்கு மிக பொருத்தமான சொற்றொடர் எது? இங்க நாங்க படத்துல பார்க்கக்கூடியது வவ்வால். இந்த வவ்வால் ஒரு பறக்கிற பறவை, ஆனா முலையூட்டி. அது என்ன முலையூட்டி என்பதென்றால், கன்றை ஈன்ற பின்பு தன் இனத்தின் தன்னுடைய கன்றை ஈன்ற பின்பு
அதற்கு தன் முலையூடாக பால் ஊற்றுவதுதான் முலையூட்டி இனம் என்று சொல்லப்படும். நாங்கள் எல்லாம் மனிதர் எல்லாம் ஒரு முலையூட்டி இனம். நாங்கள் அம்மாவின் கர்ப்பப்பையில் இருந்து வளர்ந்து குழந்தைகளாக பிறந்து அம்மாவின் மார்பகத்தில் உள்ள முலைப்பகுதியிலிருந்து பாலை குடித்து வளர்ந்தவர்கள். அப்படி பால் குடித்து வளர்ப்பவை எல்லாம் முலையூட்டிகள் என்று சொல்லப்படும். ஏனென்றால் இளமை பருவத்தில் எங்களுக்கு உணவு உண்பது சாதகம் இல்லை. உணவு சமிபாடு அறிவதற்கெல்லாம் அதாவது உடல்ல இருக்கிற உறுப்புகள் பயிற்சி பெற்று சாதகமாக அமையாது. அந்நேரத்தில் அம்மா உண்டு, அம்மாட சத்தத்தில் உருவாகின்ற பால் தான் தாய்ப்பால் என்று சொல்லப்படும். அந்த பால் தான் எங்களுக்கு அந்த காலங்கள்ல சிசுவாக இருக்கின்ற பொழுது, என்ன குழந்தை பிறந்து முதல் பருவங்களை சிசு என்று சொல்றது. அந்த சிசு பருவத்துல தாயின் பால் தான் எங்களுக்கு உணவாக இருக்கும். அப்ப இந்த வவ்வால் என்பது ஒரு வகை முலையூட்டி, கன்றை ஈன்று பால் கொடுப்பது. ஏன்னா மற்ற பறவைகள் எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பது. பறவை இனம் என்றாலே அநேகமான பறவை இனங்கள் முட்டையிடம், முட்டையை அடை காக்கும், அடை காத்து குஞ்சை பொறிக்கும். ஆனா இந்த வவ்வால் மட்டும் கன்று இணக்கூடியது, ஆனா பறவை பறக்கக்கூடியது. இந்த பறக்கிறதுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. அதற்கு எப்படி இறக்கை இருக்கின்றது என்றால், அந்த வவ்வாலுக்கு 4 கால் மாதிரி தான் இருக்கின்றது. முன்னங்கால் இரண்டும் மென் சப்பு, உடல்ல இருக்கிற மென் சப்பு இறக்கை போல் இருக்கின்றது. அதால்தான் வவ்வால் இரவில தான் நடமாடும். அதற்கு கூரிய கண் பார்வை, அதாவது சூரிய வெளிச்சத்தை அதால தாக்க முடியாது. கண்ணால அதிக வெளிச்சத்துல கண் திறந்து பார்ப்பது அதுக்கு கஷ்டம். அப்ப சூரிய வெளிச்ச நேரங்களில் அது நடமாடாது. இரவில தான் அதுக்கு பார்வை துல்லியமாக இருக்கும். அப்ப இந்த வவ்வால் இரவு நேரங்கள்ல பறந்துதான் தனக்குரிய உணவுகளை தேடும். பழங்களை விரும்பி சாப்பிடும். எலி போன்ற அமைப்பாக இருக்கும். முன்னங்காலோட இணைந்து, படத்துல வாங்க தெரியுது, முன்னங்கால்களோட இணைந்து மென் சப்பு இறக்கையாக இருக்கின்றது. அந்த மென் சப்பு பகுதி இருப்பதால அது பறக்கிற போது கொஞ்சம் சத்தமாக இருக்கும். பறவைகள் எல்லாம் மெல்லிய இறக்கைகளை கொண்டது, மயிர்களை கொண்டது. அது சத்தத்தை எழுப்பாது. சில பறவை நாங்க நடந்து திரிகிற போது எங்களுக்கு மேலால பறந்தாலும் எங்களுக்கு தெரியாது. அந்த பறவை பறக்கிற சத்தம் எங்களுக்கு கேட்காது, மிக மெல்லிய சத்தமாக இருக்கும். ஆனா இந்த வவ்வால் பறக்கின்ற போது காற்றை எதிராக அடித்து பறக்கின்ற போது சத்தம் ஏற்படுகின்றது. அப்ப இதுல பறவை இனம் பழங்களை விரும்பி உண்ணும் என்பது முலையூட்டி இனமான வவ்வாலை கருதுகின்றது. அப்ப மிக பொருத்தமான சொற்களுடன் சேர்க்கப்படுகின்றது. முலையூட்டி இனம் இரவில் நடமாடும் என்பது அதகம் பொருத்தம். நீர்வாழினம் குட்டியின்று பாலூட்டும் என்பது தவறானது. ஏனென்றால் இங்க மிக பொருத்தமான விடைதான் கேட்டிருக்கு. இது நீர்வாழ் உயிரினம் அல்ல, தரைவாழ் உயிரினம். மரங்கள்ல தலைகளாக தூங்கும். அப்ப நீர்வாழ் உயிரினம் என்றது பொருந்தாது. முலையூட்டி இனம் இரவில் நடமாடும் என்பது பொருந்தும். பறவை இனம் பழங்களை விரும்பி உண்ணும் என்பது பொருந்தாத காரணம் என்னென்றால், பறவை இனம் அல்ல, பறப்பது தான். ஆனா முலையூட்டி இனம் தானே. ஆகவே 2வது விடைதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. அது பறக்கக்கூடியது, ஆயினும் பறவை இனம் அல்ல. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். இது பப்பாசி காயாக இருந்து பப்பாசி பழம். பப்பாசி பழம் உங்களுக்கு தெரியும், காயாக இருக்கும் போது பச்சையாக இருக்கும், பழமாகின்ற போது மஞ்சள் நிறம் அடைகின்றது. அப்ப காயாக பச்சை நிறம், பழமானால் மஞ்சள் நிறம் என்ற 1வது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி 15வது வினாவுக்கு வருவோம். ஒரு குடை காணப்படுகின்றது. அதாவது இந்த குடையில கைப்பிடி இருக்கின்றது. அந்த கைப்பிடியில பிடித்து கொண்டு அந்த குடையை நாங்கள் பிடிப்பதன் மூலம் எங்களோட தலைக்கு மேல பிடித்தால்
அது ஒரு சின்ன வீடு மாதிரி அமைந்து எங்களுக்கு மழையில இருந்து பாதுகாப்பை தருகின்றது. மழை நேரத்துல அது கூரை போல அமைந்து ஒரு சின்ன வீடாக அமைகின்றது. வெயில் நேரத்துல அது ஒரு மரத்தின் கிளைகள் போல, இலைகள் படர்ந்த கிளைகள் போல அமைந்து எங்களுக்கு சூரிய வெப்பத்தில இருந்து பாதுகாக்கின்றது. அப்ப மழைக்கு சின்ன வீடு, வெயிலுக்கு நல்ல மரம் என்ற கூற்றுத்தான் பொருத்தமானதாக இருக்கின்றது. அன்பு மாணவ செல்வங்களை, நாங்கள் தரமைந்த தமிழ் பரிசல் பரீட்சையில வெற்றி கொள்வதற்காக பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மெல்ல மெல்ல பெறுகின்ற அறிவு எங்களுக்கு நிச்சயமாக எங்களுடைய பரீட்சையை எதிர்கொள்வதற்கு சிறந்த ஒரு பயிற்சியாக அமையும் என்பதை நீங்க மிக கவனமாக மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கோ. முயற்சி என்பது எது என்றால், நாங்க மெல்ல மெல்ல படிக்கிறது தான் நல்ல முயற்சி. அதாவது இந்த பருவத்துல நீங்க அதிக அழுத்தங்களை திணிப்புகளை திணிக்காமல் மெல்ல மெல்ல படித்துக் கொண்டு வருகின்ற போது நீங்க பரீட்சையை இலகுவாக வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி பிள்ளைகள், நான் இப்போ அடுத்த பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் தருகிறேன், கவனிப்போம். இது 16வது பக்க வினா. படத்தில் உள்ள பொருளின் பெயரை எழுத்துக்களை ஒழுங்குபடுத்தினால் உருவாகும். இங்க படத்தில் நாங்கள் பார்ப்பது கடிகாரம். கடிகாரம் என்பது காலத்தை கணிக்க உதவுவது. இப்ப நாங்க பிறந்ததில இருந்தே நேரம் கடந்து கொண்டு போகின்றது. அதனாலே எங்கட உடல் பருவங்களும் மாறுபடுகின்றது. அப்ப காலம் என்பது பூமி சுற்றுவதால் ஏற்படுகின்றது. அந்த காலம், அதாவது நாங்கள் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி கொண்டிருக்கின்றது. இந்த பூமி சுற்றுவதால தான் காலங்கள் ஏற்படுகின்றது, நேரமாற்றம். இப்ப சூரியன் காலையில உதயமாகுது, மாலையில மறையுது. ஆனா சூரியன் வரவில்லை, போகவில்லை, நாங்கள்லாம் சுத்துறோம். நாங்கள் சுத்தி கொண்டு சூரியன் வருகிறது போகுது என்று சொல்றோம். அப்ப இந்த காலத்தை கழிப்பதற்கு மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிதான் கடிகாரம். அப்ப கடிகாரம் என்ற சொல்ல இதுல நாங்க ஒழுங்கமைக்க முடியும். அதுல முதலாவது கானா என்கின்ற எழுத்து, அடுத்தது டீனா, அடுத்தது காவன்னா, அடுத்தது தானா, அடுத்த இம்மன்னா. அதே போல அடுத்து உள்ள படத்துல உள்ள புகைவண்டி என்பதை உருவாக்க முடியாது, புகையிரதம் என்ற சொல்லை உருவாக்க முடியும். அதுல புகையிரதம் என்னும் சொல்லக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் இருக்கின்றது. அடுத்ததாக இருப்பது பூச்சாடியில பூக்கள் இருக்கின்றது. அப்ப அதற்கு பூச்சாடி என்பதை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது நாங்கள் 19வது வினாவை பார்ப்போம். கீரை வகைகளை உப்பு நீரில் கழுவுவது ஏன்? நீங்க வீட்டில அம்மா சமைக்கிற போது கீரைய உப்பு தண்ணீர கழுவி சமைக்கிறதா பார்த்திருப்பீங்க. அதே உப்பு தண்ணீர கழுவுறா என்றால், உப்பு தண்ணீர்ல கழுவுற போது அந்த கீரையில் இருக்கின்ற கிருமிகள் இறக்கின்றன. அதாவது உப்பு நீர் ஒரு வகையான கிருமி நாசினியாக கருதலாம். அதனாலதான் இந்த கடல் இருந்தும் எங்களுக்கு பல கிருமிகள் உருவாகாம இருக்குது. உப்பு நீர்ல ஒரு கிருமிகளை கொல்லக்கூடிய எதிர்ப்பான சக்தி இருக்கின்றது. அதனால்தான் உப்பு நீர்ல நுழம்புகள் முட்டையிடாது. அப்படி இல்லாம உப்பு நீர்ல நுழம்பு முட்டையிடுமா இருந்தால் கடல் முழுக்க நுழம்பு பெருகி மனித இனம் எப்பவோ அழிந்திருக்கும். மனித இனம் இல்ல, மற்ற ஜீவராசிகளும் அழிந்திருக்கும். என்றால் பூமியின் அதிக பரப்பில் இருப்பது நீர், கடல்.
ஆனா கடல் நீர் உப்பா இருக்கிறதால தானே இது நுழம்புகள் முட்டையிடுவதும் இல்லை, நுழம்பு பெருகுவதும் இல்லை. அப்ப இந்த உப்பு நீர்ல கிருமிகளை கொல்லக்கூடிய தன்மை இருக்கின்றது. அப்ப கீரை வகைகளை அந்த உப்பு நீரால கலக்கிற போது அதுல உள்ள கிருமிகள் இறக்கும். அப்ப கீரை வகைகளை உப்பு நீரில் கழுவுவது ஏனென்றால் கிருமிகளை கொல்ல. அடுத்தது, நீங்க சமையல் அறையில பார்த்திருப்பீர்கள், அம்மா சமைப்பதற்கு முதல் சமைக்கிற நேரத்துல மரக்கறிகளை சமைக்கிற போது அதனை வெட்டி சின்ன சின்ன பாகமாக ஆக்குவதற்கு முதலே அந்த மரக்கறிகளை கழுவி விட்டுத்தான் வெட்டுவான். வெட்டின பிறகு கழுவ மாட்டான். என்ன காரணம்? காரணம் என்னென்றால் மரக்கறிக்குள்ளுக்கு சத்துக்கள் இருக்கின்றன. எங்களோட உடம்புக்கு தேவையான அதனுடைய சத்து பகுதி இருக்கின்றது. அது முதல் மரக்கறி மேல் தோலை கழுவுகின்ற போது அதுல இருக்கிற கிருமிகள் அழுக்குகள் நீங்கிவிடும். அதை வெட்டிய பிறகு கழுவுவோமா இருந்தா அந்த மரக்கறியிலே உள்ள சத்துக்களும் தண்ணியோட கழுவுப்பட்டு போயிடும். அதனாலதான் நம்ம மரக்கறிகளை கழுவிட்டு தான் வெட்டுறோம். அப்ப மரக்கறிகளை வெட்டுவதன் முன் கழுவுவது ஏனென்றால் சத்துக்கள் வீண் பிரியம் ஆகாது. இனி அடுத்த வினா, வீதி சமிக்கை விளக்குகளில் காணப்படும் நிறங்கள். நீங்க வீதிகள்ல எங்களுடைய போக்குவரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வீதி சமிக்கைகள் காணப்படும். அதுல 3 வகையான நிறங்கள் இருக்கும். சிவப்பு, மஞ்சள், பச்சை. சிவப்பு என்பது எச்சரிக்கை. அது ஏன் சிவப்பு நிறமாக இருக்குது என்றால் சிவப்பு நிறம் நீண்ட தூரத்துக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது. அப்ப நாங்க ஒரு சிக்னல் லைட்டை பார்த்தா மேல சிவப்பு இருக்கும், கீழே பச்சை இருக்கும், நடுவில் மஞ்சள் இருக்கும். அப்ப சிவப்பு என்பது நாங்கள் வாகனத்தை செலுத்துகின்ற போது வாகனத்தை நிறுத்து என்பதுதான் கருத்து, எச்சரிக்கை. மஞ்சள் என்பது ஆயத்தமாக, எதற்காக? நீ திரும்ப செல்வதற்கு ஆயத்தமாக அல்லது வாகனத்தை நிறுத்துவதற்கு ஆயத்தமாக என்பது மஞ்சள். அடுத்த பச்சை என்பது, அதாவது எங்களுக்கு நாங்கள் செய்து கொண்டிருந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கலாம். அதாவது வாகனம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, அதை தொடர்ந்து ஓடுவதற்கு அனுமதி தருவதுதான் பச்சை நிற ஒளிச்சமிக்கையின் கருத்து ஆகும். நன்று. இனி நாங்கள் அடுத்த பக்க வினாக்களை பார்வையிடுவோம். இப்பொழுது நாங்கள் தரம் 3க்கான பயிற்சித்தாள்ல 5வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுகின்றோம். இதுல 14 பயிற்சித்தாள்கள் இருக்கின்றது. பின்பு தரம் 4 கற்க வேண்டும் என்றால் இந்த 14ஐ நாங்கள் முடிக்க வேண்டும். இப்போது 8வது பயிற்சித்தாள் 5வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். இப்படி அடையாளம் போடுகின்ற மாணவர்கள் வகுப்பிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்பதை நீங்க கவனமாக கருத்தில் கொள்ளுங்கோ. இப்ப இவர்கள் என்னென்றால் தாங்கள் கற்பதை விட தங்களுடைய குறும்புத்தனத்தை தான் கூட காட்டிக்கொண்டிருப்பார்கள். அதன்படியே அந்த பிள்ளைய ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார். சரி, கவனத்துல கொள்ளுங்கோ. இப்ப நாங்க 22வது வினாவை பார்வையிடுவோம். எனக்கு ஒரு தம்பியும் தங்கையும் உள்ளனர். எனது தங்கைக்கு 2 அண்ணாமார் மாத்திரம் உள்ளனர். எங்களில் இளையவர் யார்? இப்ப கேள்வியில ஒரு கஷ்டம் இல்லை, கேள்வியை வாசித்து விளங்கிட்டா விடையளிக்கலாம். இப்ப நான் என்பது ஆணாகாம இருக்கலாம், பெண்ணாகாம இருக்கலாம். ஆனா இங்க ஆண் பெண் என்ற பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு ஒரு தம்பியும் தங்கையும் இருக்கின்றனர் என்றால் அவர்கள் என்னை விட எளியவர்கள். இங்க இறுதியில கேட்கப்படுது எங்களில் இளையவர் யார் என்று கேட்கப்படுது. அப்ப இளையவர் மூத்தவர் என்பதை உங்களை புரிந்து கொள்ளணும். எனக்கு ஒரு அண்ணன் தம்பியும் தங்கையும் இருக்கின்றார்கள் என்றால் நான் மூத்தவர்.
தம்பி தங்கையில ஒருவர் தான் இளையவராக இருக்க வேண்டும். ஆனா பிறகு சொல்லப்படுது தங்கைக்கு இரு அண்ணாமார் உள்ளனர். அப்ப தங்கைக்கு இரு அண்ணாமார் என்றால் ஒன்று நானாக இருக்கலாம், மற்றது எனக்கு இருக்கிற ஒரு தம்பியும் தங்கைக்கு அண்ணாவாக இருக்கலாம். அப்ப தங்கை தான் ஆக இளையவள் என்பது எங்களுக்கு இதுல இருந்து புலனாக வேண்டும். அப்ப நாங்க இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கின்ற போது தங்கை என்ற விடையை கூடுதல் வேண்டும். உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு தம்பி இருக்கின்றான், ஒரு தங்கை இருக்கின்றான். இப்ப நான் என்பது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா இருந்து தங்கைக்கு 2 அண்ணாமார். அப்ப 2 அண்ணா என்றால் அண்ணா ஆணாக இருக்கும். அப்ப நானும் ஆண் தான். அப்ப தங்கை தான் இளையவளாக இருக்கும். ஏன் தங்கைக்கு 2 அண்ணாமார் மட்டும்தான் இருக்கிறார்கள், அண்ணா அவன் ஆனா. அப்ப இந்த குடும்பத்தில் யார் இளையவர் என்றால் தங்கை தான் இளையவராக இருக்கின்றார். இனி அடுத்த வினா, திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரையிலான, அதாவது 5 தினங்கள் இருக்கின்றது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. இந்த 5 தினங்களில் திங்களிலிருந்து வெள்ளி வரையிலான 5 தினங்களில் தொடர்ச்சியாக 3 தினங்கள் நான் பாடசாலைக்கு செல்லவில்லை. நிச்சயமாக அவ்வாரத்தில் நான் பாடசாலைக்கு செல்லாத கிழமை நாள் எது என்று கேட்கப்படுது. அப்ப இந்த 5 தினத்துல 3 தினம் நான் தொடர்ச்சியாக பாடசாலைக்கு செல்லவில்லை என்று சொல்லப்படுகின்றது. அது எந்த தினமாக இருக்கும் என்றதை சரியாக நிச்சயமாக ஒரு தினத்தை அதில் எது என்று கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் திங்கள்ல இருந்து புதன் வரை போகாம இருந்திருக்கலாம், செவ்வாயில இருந்து வியாழன் வரை தொடர்ச்சியாக 3 தினங்கள் போகாம இருக்கலாம், புதனில இருந்து வெள்ளி வரையிலே போகாம இருக்கலாம். நான் நிச்சயமாக இந்த 3 தகவலான 3 முறைகளாலும் நிச்சயமாக போகாம இருந்தது புதன்கிழமையாக இருக்கும் என்பதை கேள்விக்கான விடை. அடுத்த வினா, அண்ணன் தம்பி இருவரும், ஒரு அண்ணன் இருக்கிறார், ஒரு தம்பி இருக்கின்றார். இருவரும் இரு மாம்பழங்களை, அப்ப அண்ணன் தம்பி இருவர் என்றொன்னு நாங்கள் அண்ணன் ஒரு ஆள், தம்பி இருவர்கள், தம்பிமார் இருவர் என கருத தேவையில்லை. அண்ணன் ஒரு ஆள், தம்பி ஒரு ஆள், 2 பேரும் சேர்ந்தா இருவர் தான். இரு மாம்பழங்களை வெட்டாமல் உண்டனர். இக்கூற்று சரி என கருதலாம். அடுத்த கேள்வி, 1 தொடக்கம் 5 வரையிலான இலக்கங்களின் சரி நடுவில் வரும் இலக்கம் இது. இந்த கேள்வி இந்த வினாவுக்கு கொடுக்கப்பட்ட தகவல் தான் இங்கேயும் பொருந்துகின்றது. இப்ப பாருங்க, 1, 2, 3, 4, 5 ஆகிய எண்கள்ல நடு எண் எது என்றால் இந்த 3. இந்த பக்கம் 2 இலக்கங்கள் இருக்கின்றது, இந்த பக்கம் 2 இலக்கம் இருக்கின்றது. அதுல 2 எண்கள் இருக்கின்றது. இங்க அதுல 2 எண், இங்க அதுல 2 எண். அப்ப இந்த 3 தான் நடு எண்ணாக வருகின்றது. இப்ப எங்களுக்கு ஒரு தகவல் விளங்குகின்றது. நடு எண் பெற வேணுமா இருந்தால் அது ஒற்றை எண்ணாக இருக்க வேணும். ஒற்றை எண். ஏன்? அதுல 1 தானே மீதி வரணும். இப்ப பாருங்க, 4 2ஆல வகுத்தால் 2 தானே மீதி இல்ல, 0. ஆனா 5 2ஆல வகுத்தால் 2ம் 1 மீதி வரும். அந்த 1 தான் மீதியாக வருகிற 1 தான் நடு எண்ணாக இருக்கின்றது. இங்கு 2 தரம் 2 இருக்கின்றது, 1 நடுவில் உள்ளது 3. அப்ப ஒற்றை எண்ணில தான் நடு எண் வரும். இதை அடிப்படையாக கொண்டு அரச பரீட்சையில பல கேள்விகள் கேட்கப்படுவது. அதாவது ஒரு வகுப்பறை, இது கேட்கப்பட்ட கேள்விகள்ல தாற்பயத்தாரன் அரச பரீட்சையில கேட்கப்பட்டது. ஒரு வகுப்பறையில ஆண்களின் எண்ணிக்கையை விட பெண்களின் எண்ணிக்கை 1 அதிகமாக இருந்தது. எத்தனை எழுதியிருக்காங்க? அதாவது வகுப்பறையில் இருந்த
ஆண் மாணவர்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க பெண் மாணவர்களின் எண்ணிக்கை 1 அதிகமாக இருந்தது. அந்த வகுப்பறையில் இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை 36, 37, 38 என்று தரப்பட்டால் உங்களுக்கு தெரியணும் அதாவது ஒரு பெண் அதிகமாக இருக்குது என்றால் அது நடு எண்ணாக கருதினால் ஆண் ஒரு பக்கம் சமனாக இருக்கிறார், பெண் அடுத்த பக்கம் சமனாக இருக்கின்றார். நடுவிலும் ஒரு பெண்ணை நாங்க சேர்ப்பமாக இருந்தால் அது ஒற்றை எண்ணாக இருக்க வேண்டும். அப்ப விடை 37 என்பதை இலகுவாக கண்டுபிடிக்கலாம். அதாவது 18 ஆண்கள் இருக்கிறார்கள், 18 பெண்கள் இந்த பக்கம், இதுல இன்னும் ஒரு பெண் இருக்கிறார். அப்ப 18, 18, 36, 36, 37 என்றது விடையாகும். இந்த அணுகுமுறையில தான் நாங்க கேள்விகளுக்கு இலகுவாக விடையளிக்க பழக வேண்டும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். சரி மாணவ செல்வங்களே, நாங்க தொடர்ச்சியான கேள்விகளை பார்ப்போம். நாதம் எனும் சொல்லில் ஓரெழுத்து போனால் வருவது, அதாவது நாதம் என்பது இசை. இந்த நாதம் என்ற சொல்லில ஓரெழுத்தை நாங்கள் இல்லாமல் ஆக்கினால் இதுல அது எங்களை குறிக்கும் என்று சொல்லப்படுது. இப்ப தம் என்பதும் கருதலாம் ஒரு சொல்லாக, தம் மக்கள், தம் பொருள் என்று கருதலாம். நாத என்பதையும் ஒரு சொல்லாக கருதலாம், நாதம் என்ற சத்தம். ஆனால் இங்க ஒரு எழுத்து போய் எங்களை குறிக்கும் அச்சொல் இது. அப்ப எங்களை குறிக்கிறது என்பது நாம். அப்ப தானா போனா நாம். இனி அடுத்த வினாக்கள்ல இருக்கிற வினாக்களுக்கு விடை காண முயற்சிப்போம். இவர்தான் என் தாய், ஆனால் நான் அவரின் மகன் இல்லை. மகன் இல்லாவிட்டால் நான் அவரின் மகளாக இருக்கலாம் தானே. மகன் என்பது ஆண், மகள் என்பது பெண். ஏனென்றால் தாய் என்று சொல்றேன். நான் இவ என்னுடைய தாய், ஆனா நான் மகன் இல்லை, அப்ப மகளாக இருக்கலாம். அப்படியானால் நான் யார்? மகள் என்பதுதான் பொருத்தமானது. ஒரு கடிகாரத்துல 3 முட்கள் இருக்கின்றது, மணிமுள், நிமிடமுள், செகண்ட் முள். நீங்க கடிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கே செகண்ட் முள் ஓடிக்கொண்டிருக்கும். நீங்க கடிகாரத்தை பார்த்தால் ஒரு நேரத்தை கூறுகின்ற போதும் மணி நிமிடத்தை தான் கூறுவீர்கள். செகண்டை கூறுவதில் காரணம் என்றால் செகண்ட் முள் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப கடிகாரத்தில் விரைவாக ஓடுவது செகண்ட் முள் என்பது ஆகும். காற்றில்லாத சில்லு செல்லும் பாதை எது? அதாவது நாங்க வாகனங்கள் எல்லாமே டயருக்குள்ள காற்று உள்ளடக்கப்பட்டிருக்க, அந்த வாகன சில்லுகளை, காற்றுள்ள சில்லுகளை பயன்படுத்துறது காரணம் என்னென்றால், நாங்க வாகனத்துல போகின்ற போது எங்கட உடல் உபாதை இல்லாம இருப்பதற்கு. இரும்பு சில்லாக இருந்தால் ஒவ்வொரு கல்லில் ஏறி இறங்கவும் பட்டாரந்து விழுந்து எழும்பி எங்களை உடலுக்கு உபாதையை தரும். அப்ப இந்த காற்று விட்ட சில்லுகள் இருக்கின்றது, சில சில்லு காற்று இல்லாமல் இருக்கின்றது, ஆனா அந்த வாகனமும் சொகுசாக இருக்கின்றது. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த பாதை மேடு பள்ளம் இல்லாமல் இருப்பது, அதாவது கல்லு மண் என்று இறுக்கம் இல்லாமல் இருக்கிறதான் அதுக்கான காரணம். அப்ப காற்றில்லாத சில்லு, இரும்பு சில்லு செல்லும் பாதை இரும்பு பாதை, அதாவது தண்டவாளம் என்பது. இரும்பு பாதை என்றும் சொல்லலாம், இருப்பு பாதை என்றும் சொல்லலாம். இருப்பு என்றால் இருப்பாக இருக்கின்ற பாதை, தூக்கி தூக்கி நகர்த்துவதை அல்ல, மாறி மாறி செல்வதை அல்ல. தெருவில் ஒரு இடத்துல நல்ல பள்ளமா இருந்தா நாங்க கொஞ்சம் விலத்தி செல்வோம், அது நகர்ந்து போகலாம். ஆனா இரும்பு பாதையில அப்படியே ஒரே நேர்கோட்டிலான் போகணும், அது இருப்பான பாதை. நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் இந்த பயிற்சித்தாளின் தொடர்ச்சியான பயிற்சிகளை அடுத்த வகுப்புகள்ல தொடர்ச்சியாக பார்ப்போம். இப்ப நான் உங்களை மிகுந்த வரவேற்போட உற்சாகப்படுத்திக் கொள்கிறேன். அதிகால வேளையில நீங்கள் இவ்வாறு கற்பதற்கு எழுந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு சிறந்த பெறுபேரை இட்டுத்தரும் என்பதை நீங்க கவனத்துல கொள்ளுங்கோ. அதாவது படிக்கிறது என்பது இப்படி படிக்கிறதோட படிச்சவர்கள் இல்லை, நீங்க சிந்திக்க பழகணும், மீள மீள நினைவூட்ட பழகணும். படிக்கிற படியங்களை மீள மீள நினைவூட்டுங்கோ.
தொடர்ச்சியாக சிந்தியுங்கோ, கொஞ்சம் உற்சாகமாக இருங்கோ. அப்ப உங்களுடைய கற்றல் சிறப்பாக அமையும். நான் உங்களை குழந்தைகளை மிகவும் பாராட்டுறேன். காரணம் என்னென்றால், இனியோரெல்லாம் உங்களை போன்ற பல பேர் நித்திரையிலே இருப்பார்கள். ஆனா நீங்க உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையணும் என்றதுக்காக அந்த நித்திரையை தியாகம் செய்து முடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா எனக்கு பார்க்க தெரியுதுங்க, கனப்பிள்ளைகள் நித்திரை மயக்கத்திலே இருக்கிறீர்கள். அந்த மயக்கங்களை கொஞ்சம் நீக்குவீர்களாயிருந்தால் நீங்க ஒரு உற்சாகமுள்ள சிறந்த ஆற்றல் உள்ள பிள்ளைகளாக மாறி உங்களுடைய பெறுபவர்களை சிறப்பாக பெறுவதற்கு சாதகமாக அமையும்.